ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டே டு டே லைஃப்ல அதிகமாக பேசுகிற சென்டென்சஸ்ல என்ன சென்டென்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போறோம்னு பார்த்துருவோமா? சாப்பாடு சூடாக இருக்கு அப்படின்னு நம்ம வாங்க வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு சூடாக இருக்கு அப்படிங்கிறத த ஃபுட் இஸ் ஹாட் அப்படின்னு சொல்லுவோம். த ஃபுட் இஸ் ஹாட் அப்படின்னா சாப்பாடு சூடாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை த ஃபுட் இஸ் ஹாட் அப்படின்னு சொல்றது. ஃபுட் இஸ் ஹாட். ஹாட்னா சூடாக இருக்கு. அதுக்கு ஆறி போச்சு அப்படிங்கிறது ஃபுட் இஸ் கெட்டிங் கோல்டு அப்படின்னு சொல்லலாம். நீ போகாத, அவ உன்னை போக விட மாட்டா. ஸோ இது எப்படி சொல்லுவோம்? அவ உன்னை போக விட மாட்டா. ஷி won't let you go. let you go அப்படின்னா போறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை ஷி won'tனா விட மாட்டா அப்படின்னு சொல்லுவோம். நான் உடனே செய்து விடுகிறேன், நான் இப்பவே செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்றது ஐ வில் டூ இட் ரைட் அவே. ஐ வில் டூ இட் ரைட் அவே அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் டூ இட்னா செய்து விடுகிறேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை வில் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஐ வில் டூ இட் ரைட் அவே அப்படின்னா நான் உடனே செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்றது. நீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நம்ம யார்கிட்டயாச்சும் கேட்கும் போது நீங்களாம் சாப்பிட்டீங்களா? ஸோ அதை ஆல் ஆஃப் யூ ஹேட் யுவர் டின்னர் அப்படின்னு கேட்கலாம். ஆல் ஆஃப் யூ ஹேட் யுவர் லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி கேட்போம். அவ என் பேச்சை கேட்கறது இல்லை. அவ தான் பெருசுன்னு சொல்றா. அவதான் என் பேச்சை கேட்கறதே இல்லை. ஹீ நெவர் லிசன் டு மீ. ஷீ நெவர் லிசன்ஸ் டு மீ அப்படின்னு சொன்னா அவ என் பேச்சை கேட்கறது இல்லை. ஹீ நெவர் லிசன்ஸ் டு மீ அப்படின்னா அவன் என் பேச்சை கேட்கறதே இல்லை, நான் சொல்றத கேட்கறது இல்லை இப்படி சொல்றது. நீ ரொம்ப பண்ணாத. இது எப்படி சொல்வோம்? நம்ம ரொம்ப ஓவரா சீன் போடாதன்னு சொல்லுவோம், இல்லை ரொம்ப பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை டோன்ட் ஆக்ட் டூ ட்ராமேட்டிக். ட்ராமேட்டிக்னா நாடகம் போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது டோன்ட் ஆக்ட் டூ ட்ராமேட்டிக் அப்படின்னா ரொம்ப பண்ணாத, ரொம்ப சீன் காமிக்காத அப்படி சொல்றது. நீங்க அதை செய்ய முடியும். நீங்கள் அதை செய்ய முடியும். இது எப்படி என்னால செய்ய முடியும் அப்படிங்கும் போது நீங்க அதை கண்டிப்பா செய்ய முடியும். யூ கேன் டூ இட். யூ கேன் டூ இட் அப்படின்னா உன்னால செய்ய முடியும். யூ கேன் உன்னால முடியும் அப்படின்னு சொல்றது. யூ கேன் டூ இட் அப்படின்னா நீங்கள் அதை செய்ய முடியும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது என்னன்னாலும் சரி உன்னோட நம்பிக்கையை மட்டும் இழந்துடாத. நம்பிக்கையை இழக்காதே அப்படின்னு சொல்றத டோன்ட் லாஸ் ஹோப். ஹோப்னா நம்பிக்கைன்னு சொல்லுவோம். டோன்ட் லாஸ் ஹோப் அப்படின்னா நம்பிக்கையை இழக்காதே அப்படின்னு சொல்றது. நம்பிக்கையை இழக்காதே அப்படின்னா டோன்ட் லாஸ் ஹோப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, யார் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அம்மா வீட்டில் இருக்கார், அம்மா வீட்டில் இருக்காங்க, அம்மா வீட்டில் இருக்கிறார் இந்த மாதிரி சொல்றத மோம் இஸ் அட் ஹோம். மோம் இஸ் அட் ஹோம் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்காங்க. மோம் இஸ் அட் ஹோம், அம்மா வீட்டில் இருக்காங்க அப்படி சொல்றது. புரிஞ்சுதுங்களா? கடின உழைப்பு தான் வெற்றியை தரும். கஷ்டப்படுறது என்னைக்குமே ஸ்பாயில் ஆகாது. அண்ட் ஆல்சோ அது எப்பவுமே ஹார்ட் ஒர்க் மேக் அ சக்ஸஸ் அப்படி சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஹார்ட் ஒர்க் பிரிங்ஸ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஒர்க் பிரிங்ஸ் சக்ஸஸ் அப்படின்னா சக்ஸஸ் தான் சக்ஸஸை கொடுக்கும். மேக் சக்ஸஸ்னா சக்ஸஸை உருவாக்கும். இந்த மாதிரி நிறைய வேட் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்னோட சேனலில் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் என்ன டவுட்டோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.